friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கொரியன் ஸ்டைல் பொட்டேட்டோ பன்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெளியே அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ்லாம் நம்ம சேர்த்து பண்றதுனால வெளியே இருக்க லேயர் அவ்வளோ நல்ல கிறிஸ்பியா இருக்கும். அதே நேரம் உள்ள அந்த நல்ல சாஃப்டான பன்னோட ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு தயார் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டான சூடில் இருக்கணும். அது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் வந்து நல்லா நுரைச்சி ஆக்டிவேட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மைதா மாவு சேர்க்க போகிறோம். நான் வந்து 1.5 கப் மைதா மாவு வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 185 கிராம் போல் வரும். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாவு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதனால ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஆனால் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் தான் இது கலந்து வைக்கிறதுக்கு, நமக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் இருக்கட்டும். மாவு புளிக்கிற நேரத்தில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணுறதுனால நம்ம வந்து டேரெக்டாக ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணலாம். அப்படி இல்லைனா லேசாக நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம டேரெக்டாக ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணலாம். நான் வந்து எனக்கு 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 1-2 நிமிஷம் இருந்தால் போதும். கொதிக்க வைக்க தேவையில்லை, அப்படியே இந்த சுடு தண்ணியில் இருந்தாலே போதும். இப்போ இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, ரொம்ப கொஞ்சமாகவே போதும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் போல் சோள மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். அந்த உருளைக்கிழங்கோட இந்த சோள மாவு, உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இன்னொரு பிளேட்டில் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்மளோட மாவு பார்த்தோம் அப்படின்னா நல்லா புளிச்சு ரெடியாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரம் போல் தான் ஆச்சு. நம்ம வெதரை பொறுத்து இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ நல்லா ஸ்டிக்கியாக இருக்குன்னு, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கையில் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கையில் ரொம்ப ஒட்டாமல் நமக்கு வந்து ஒர்க் பண்ண முடியும். கையில் தண்ணி தொட்டுட்டு இதை வந்து நான் 6ஆக பிரிச்சுக்க போகிறேன். 6 பங்காக பிரிக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு பெரிய சைஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக இந்த உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அது மேலே வந்து நம்ம நல்லா கோட் பண்ணிடலாம். எவ்வளோ கோட் ஆகுதோ அது போதும். ஓரளவுக்கு சுற்றி எல்லாம் கோட் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கோம்ல அந்த பிளேட்டில் நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டோன்னா போதும். கையில் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால அப்படி தான் இருக்கும். நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டான ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் கையில் வச்சு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு வந்துடும். நம்ம ஓரளவுக்கு ஷேப் வந்து நம்ம எப்படி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து டீசென்ட் ஷேப் வந்துடும் நமக்கு. இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன், ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வெளியே டக்குன்னு ரெடியாகும், உள்ளே வந்து ரெடி ஆகாது. அதனால் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் 3 பொரிக்க போகிறேன். 3 உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அது வந்து ஃப்ரை ஆகட்டும். இது வந்து கொஞ்சம் நிதானமாக தான் பொரிஞ்சு வரணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நமக்கு வெந்து வரும். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகட்டும். அப்படி நிதானமாக தான் நமக்கு வந்து பொரிஞ்சு வரும். இப்போ இந்த 2 சைடும் நான் திருப்பி போட்டுட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு பிரெட் கிரம்ஸ்லாம் கோட் ஆகி அந்த பன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம சும்மா சாப்பிட்றத விட மேலே வந்து கொஞ்சம் சாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து கெச்சப்பும் மயோனைஸும் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து கெச்சப், சில்லி சாஸ், மயோனைஸ் வச்சு நம்ம 3 கலந்து ஒரு சாஸ் ரெடி பண்ணுவோம்ல, அதுவுமே வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு என்ன சாஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சில்லி சாஸும் மயோனைஸ் இல்லை கெச்சப் அந்த 3 காம்பினேஷன் எல்லாம் எப்படி வேணுமோ நான் இதை வந்து ஒரு பைப்பிங் பேலுக்கு போட்டு வச்சுக்கேன். அப்போ வந்து நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரிசில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நமக்கு எப்படி வேணுமோ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சம் கோட் பண்ணிக்கலாம். இல்லை டிப் பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த ஹாட் டாக்லலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ணுவாங்களா, அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கொரியன் ஸ்டைல் உருளைக்கிழங்கு பன்னெல்லாம் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம பிச்சு காமிக்கிற பாருங்களேன். உள்ளே வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக நல்ல பஞ்சு போல் இருக்கும், காற்று போல் இருக்கும். சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னெல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்களேன். இப்போ நான் வந்து சாப்பிட்டு காமிக்குவா. உள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்குது, வெளியே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.